இப்போ நட்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது, அப்புறம் இலக்கியங்கள்லாம் நட்பு எப்படி பார்க்கப்பட்டிருக்கு, இதிகாசத்தில் நட்புனா என்ன அப்படின்றத பற்றிலாம் அழகாக சொன்னாங்க இல்லையா? ராகவி வந்து இங்கே நம்ம குரோம்பேட் வைணவ கல்லூரியில் தான் படித்தவங்க. படித்து முடித்த உடனே ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடச்சிருக்கு. அப்போ என்னென்னா, நல்ல நட்புகளை பெருக்கிக்கிட்டு நல்ல மனிதர்களாக நம்ம வாழ்க்கையில் நடமாடிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை வந்து நாம் நினச்சது பார்க்குறத விட உச்ச நிலையில் நம்மளை கடவுள் கொண்டு வந்து சேர்த்துருவார் அப்படின்றது தான் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சரியா? இப்போ நட்பு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சாலமன் பாப்பையா லைஃப்லேருந்து ஒன்று சொன்னாங்க இல்லையா? அவர் பள்ளி படிக்க முடியாமல் போகும்போது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தன்னுடைய சைக்கிளை விற்று நான் படிக்கலினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சைக்கிளை விற்று அந்த பணத்தை சாலமன் பாப்பையாட்ட கொடுத்து நீ படிடான்னு அவருடைய ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ அப்படியான சூழல் நமக்கு இல்லைனாலும் கூட திருக்குறள்லேருந்து ஒரு வரி, நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஜாலியாக சிரித்து பேசுகிறோம்ல, அது மட்டும் நட்பு இல்லையா? நண்பன் தப்பு செய்யும் போது நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு இடித்துரைத்து திருத்துவது தான் சிறந்த நட்பு அப்படின்னு சொல்கிறார். அதனால் நண்பனோட எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். அவன் தப்பு செய்யும் போது என்ன பண்ணணும்? தட்டி கேட்கணும். நீ பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லணும். ஆனால் அவன் கூட சேர்ந்து அந்த தப்பை நாம் செய்யலாமா? சத்தமா செய்யவே கூடாது. சரியா? அதனால் மீண்டும் அந்த திருக்குறளை சொல்கிறேன், நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு. அது மாதிரி அந்த திருக்குறள் வழியில் நீங்கள்லாம் வாழணும். ஒரு நல்ல இலக்கிய நிகழ்ச்சியை நம்ம பள்ளியில் தொடர்ந்து நடத்துவதற்காக நம்ம மேடம் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் மேம் உஷா மேம் சொன்ன உடனே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம் சார், நம்ம நிச்சயமாக நடத்துவோம் அப்படின்னாங்க. அப்புறம் உங்களுக்கு இப்போ சேக்கிழார் திருமுறை, தேவார திருமுறை மனன போட்டி கொடுத்துருப்பாங்க. நல்லா படிங்க. அதில் ஜெயிச்சிங்கன்னா பரிசுகளை விட வாழ்க்கைக்கு மிக புண்ணியமான ஒன்று. சரியா? ஒன்று. அதை தாண்டி ஆல் இண்டியா ரேடியோவில் பல்சுவை நிகழ்ச்சி, சிறுவர் சோலைன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதில் வந்து நம்ம பள்ளியிலேருந்து இப்போ கேட்டுருக்குறாங்க மேடம்கிட்ட, நீங்கள் எல்லாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ரேடியோ எப்பயா கேட்பீங்களா? இதில் ட்ராவல் பண்ணும்போது கேட்பீங்களா? எஃப்எம் கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா? யார் வீட்டிலலாம் ரெகுலராக கேட்குற வழக்கம் இருக்குது? ரெகுலராகவா அல்லது 10 நாளைக்கு ஒரு முறையோ, இல்லை எங்கள் தாத்தா கேட்பார், எங்கள் அப்பா கேட்பார் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? ரேடியோ யார் வீட்லேயாவது இருக்கா? நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் ரேடியோ வந்து இவ்வளோ பெரிய பொட்டி இருக்கும். அந்த பொட்டியை பெரியவங்க மட்டும் தான் கை வைக்கணும், நாங்களாம் கை வைக்கக்கூடாது. அதுவும் எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அதை ஆன் பண்ணார்னா ஒரு புது படம் ரிலீஸுக்கு எப்படி எல்லோரும் தயாராக இருப்போமோ அது மாதிரி நாங்கள் பார்த்த காலங்கள்லாம் உண்டு. ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு டக்குன்னு வர்றது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் இன்று ஒரு தகவல்னு ஒரு அழகாக கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு வளர்ந்ததுனால தான் எங்களால் நல்ல இடத்துல நல்ல நிலையில் இருக்க முடியுது. ஆனால் உங்களுக்கு அதை தாண்டி இன்றைக்கி நிறைய தகவல்கள்லாம் யூடியூப்லேயும் அது மாதிரி அறிஞர்கள் உங்கள் பள்ளிக்கு வந்து பேசுகிறதுனால நீங்கள் அதை நுகர முடியுது. அதனால் இந்த ஆல் இண்டியா ரேடியோ நிகழ்ச்சிக்கு பல்சுவை நிகழ்ச்சி பாட தெரியுமா, கதை சொல்ல தெரியுமா, நான் நல்லா பேசுவேன் சார், நான் மனப்பாடமாக ஒப்பிப்பேன் சார் அப்படின்றவங்க மேடம் மூலமாக நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஒளிமயமான பாதையை நோக்கி நம்ம போகலாம். நம்ம பள்ளியினுடைய குறிக்கோளே என்னது? ஞான ஒளி, நேர்மை வழி, உழைப்பே உயர்வு. தெரியுமா? அதை பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? உங்கள் ஸ்கூல் லோகோவில் இருக்குது பாருங்கள். ஞான ஒளி, நேர்மை வழி, உழைப்பே உயர்வு. உழைத்தால் உயர்வு பெறலாம். இன்றைக்கி இது இப்போ தான் சார் நாங்கள் கேள்வியே படுறோன்னு சில பேர் முகத்தை பார்த்தா தெரியுது. பரவாயில்ல, தப்பு இல்லை. இனிமேட்டாவது அதை நான் மனசில் தாங்கிக்கிட்டு பயணம் பண்ணேன். சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக பேசின ராகவிக்கு இன்னும் ஒரு பலமான கரவொலியோட நன்றி சொல்லலாம்.